அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு செப்டம்பர் 4th வீக் 4வது வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துருந்துச்சு, வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய நாட்களில் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ராவலாக இருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ட்டு நிஃப்டியோடைய ஆல் டைம் ஹை, வெள்ளிக்கிழமை மார்க் பண்ண ஆல் டைம் ஹை 25,842 கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 2வாக 26,000. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 26,038 கொடுத்துருந்தேன். பட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் 26,000 ஒரு மேஜிக்கல் ஃபிகர், சைக்காலஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 26,000 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 26,250 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிஃப்டி அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதாவது எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே 25,842 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேலே போன மார்க்கெட் அந்த ஒரு கேப் அப் ஆச்சு இல்லை. ஸோ அதில் ஒரு சப்போர்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 24,842 அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு 25,850 ரேஞ்ச். எப்பயுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு வீடியோக்காக தான் நான் இப்படி ஒரு லைன் மாதிரி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அக்யூரேசி அதிகமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேண்டு தான் நம்ம ட்ரா பண்ணணும். இது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், இப்படி வந்தால் சப்போர்ட் பேண்ட், இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக ட்ரா பண்ணணும். பட் நம்ம வீடியோ போடுறோம், இந்த அளவுக்கு பேண்ட் போட்டால் பெருசாக நம்மளால் எதுவும், நான் மொபைலில் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் லைவாக உங்களுக்கு என்னால் க்ரியேட் பண்ணி காட்ட முடியல. ஸோ என்னுடைய கன்ஸ்டன்ஸ்னால தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் நான் சொல்கிற மாதிரி பேண்ட் சொல்கிறேன்ல, அந்த மாதிரியே நான் வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறி அகைன் மேலே போயிட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கணும். 10 நாள் ட்ரேட் இருக்குது அப்படின்னா 10 நாளுமே டெக்னிக்கலாக ஒர்க் ஆகாது. 10 நாளுமே ஓய்டட் அப்படி மார்க்கெட் ட்ராவல் ஆகாது. 10 நாளுமே குளோபல் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகாது. ஓகேங்களா? 10 நாளில் ஒரு 5 நாள் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகலாம், ஒரு 2 நாள் ஓய்டட் அப்படி ஒர்க் ஆகலாம், ஒரு 3 நாள் குளோபல் நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால தான் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். ஸோ இன்றைக்கி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆனாலும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அரவுண்ட் ஒரு 140 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மார்க்கெட் இப்படி போயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல 2 கோடை போட்டால் கூட மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி போச்சுன்னு என்ன வேணால் சொல்லலாம். 5 மினிட் டைம் ஃப்ரேமில், 15 மினிட் டைம் ஃப்ரேமில், இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மேலே, இதுக்கு கீழே போனால் மார்க்கெட் கீழே அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். கரெக்டு தான். அது அவங்க தப்பாக சொல்கிறாங்க, இல்லை தப்பான வியூ கிடையாது. அது ஷார்ட் டைம் ஆஃப் பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 மினிட் கேண்டில் இதில் இப்போ நம்ம 15 மினிட் கேண்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 5 மினிட் கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும், மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே தான் போகும். பட் ஓவராலாக நம்ம பார்க்குறதுனால ஒரு 15 மினிட் கேண்டில்ன்றது ஒரு ட்ரேடிங் செஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கேண்டில்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த வெறும் நீங்கள் நிஃப்டி 50 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இல்லாமல் கிரிப்டோ இருக்குது, யூஎஸில் அந்த டவ் ஜோன்ஸ் இருக்குது, நாஸ்டாக் இண்டெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த 15 மினிட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதையும் விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியாக வேணும்னா 1 hour கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 15 மினிட் கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெக்னிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% டெக்னிக்கலாக கற்றுக்கோங்க. டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 10 நாளில் கண்டிப்பாக ஒரு 5 நாள் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகி தான் ஆகணும்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா கூட எந்த நியூஸஸ் பற்றி கூட உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் டெக்னிக்கலாக நீங்கள் போகலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதுதான். என்ன லெவல்ஸ் மாற்றிருக்கோம், பெருசாக மாற்றிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே ஹை, ஆல் டைம் ஹை, அதுதான் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது 25,955. அதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2 என்ன இருக்குன்னா 26,000. ஏன் வந்து ஒரு 26,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். மார்க்கெட் 26,000 வந்துச்சுன்னா எல்லாரோடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 25,000லேருந்து 26,000 போயிடுச்சு, அங்கேருந்து மார்க்கெட்டை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்தால் தான் கண்டிப்பாக மார்க்கெட் ஹெல்த்தியாக மேலே போகும். அதாவது இப்படியே மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? காசு எல்லோரும் போடுவாங்க, காசு எல்லோரும் சம்பாதிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே போயிட்டே இருப்பாங்க. ஒரு ரீஜனில் கீழே வர மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயத்தை காட்டிட்டு அகைன் பிரேக் பண்ணி மேலே போவாங்க. அகைன் கீழே வந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து மேலே போவாங்க புல் மார்க்கெட்டில். இதுவே வந்து பேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வர மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அகைன் ஒரு சின்ன இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி காட்டிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இருக்குவாங்க. மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு மறுபடியும் கீழே இருக்குவாங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். நீங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆல் டைம் ஹை 25,950ன்றது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே போச்சுன்னா 26,000ன்றது ஒரு மேஜிக்கல் ஃபிகர். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா 26,250 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 25,800ன்ற ரேஞ்ச் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,700 வரைக்கும் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,615 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெக்னிக்கலான அனலைஸு. இதுதான் நாளைக்கான லெவல்ஸும் கூட. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் மார்க்கெட்டில் டெய்லி நடக்கணும், இந்த லெவல்ஸ்லேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கற்றுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் என்ன ஒரு மேலாப்பில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அது என்னன்னாச்சும் சும்மா இன்னொருத்தர் கேட்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்காச்சும் ஏதாவது ஒன்று தெரியணும். ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸை வந்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ட்ரேடிங் லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ காஷியஸாக இருங்கன்னா சேஃபாக இருங்க. எப்போ வேணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். பெரிய இப்போ நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதோ இல்லை நம்ம ஒரு செல் பண்ணுறதோ வந்து பெரிய இம்பேக்ட் மார்க்கெட்டுக்கு இருக்காது. அதுவே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷார்ட் அடிக்கிறாங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக ஐயோ செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தாலுமே வெயிட் பண்ணுங்கள். பொறுமை தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணுமே. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கல் அனலைஸு, குளோபல் நியூஸஸ், ஓஎச் சார்ட்டு, உங்களோட கேபிட்டல், உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ட்ரேடிங் செட்டப்பு, பிளானு எக்ஸட்ரா என்னென்ன இருக்கோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உங்கள் பொறுமையை வைங்க. இந்த பொறுமைக்கு பின்னாடி தான் உங்களுடைய மற்ற தாட்ஸு, மற்ற ஸ்ட்ராட்டஜிஸு, மற்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பொறுமைக்கு பின்னாடி தான் இருக்கணும். என்றைக்கு அந்த பொறுமையை வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வருவீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். நிறைய விஷயங்களை வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் கற்றுப்பீங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து எமோஷ்னலாக இருக்கணும், எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக இருக்கணும், எல்லா விஷயங்களுமே வந்து உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அந்த வெயிட் பண்ணுற டைமை வந்து வேஸ்ட்டாக போகுது. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரும் ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவோம்ல, அவங்களும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து என்னடா அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நம்மளாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போகாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்காக மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங்க்கு உள்ளே வராதிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வராதிங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும்னு நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை விட பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு போயிடும். இதை நான் சொல்ல பெரிய இது உள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அந்த டைமை வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட்டில் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடந்துடாது. ஃப்யூச்சரில் என்னென்ன நடந்துச்சோ பாஸ்ட்டில் என்னென்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு புதுசான ஒரு விஷயம், புதுமையான விஷயம்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு கேப் அப்லேயே ஒரு 2000 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் பண்ணுறது, கேப் டவுன்லேயே ஒரு 3000 பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடக்கலை. ஸோ அப்போ ஃப்யூச்சர்லேயும் நடக்காது. மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்ட்டு, 150 பாயிண்ட், 200 பாயிண்ட்டு, இல்லை ஒரு 100, 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு நாளைக்கு நிஃப்டி வந்து 150 பாயிண்ட்ஸ் மேலே அப் டவுன் இருக்குதுன்னா அதுதான் அது மேக்ஸிமம் போனால் ஒரு 250 போகலாம், அவ்வளோதான். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியும் 1000 உள்ள தான் இருக்கும். இன்றைக்கும் அரௌண்ட் ஒரு 600 700 கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். பொறுமையாக இருங்க, பொறுமை. ஸோ நாளைக்கு வந்து ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிருக்குன்றதை நாளைக்கு போடுற வீடியோவில் பார்க்கலாம். பொறுமையாக இருங்க. நன்றி, வணக்கம்.